ஒரு 3 மணி நேரம் நடக்கும் என் நிகழ்ச்சி. 3 மணி நேரம் நடத்தினா தான் என் நிகழ்ச்சி முழுவடையும். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, ஏகப்பட்ட பேச்சாளர் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு நான் சரியாக 40 நிமிடங்கள் வேணாம், ஒரு 30 நிமிடத்தில் முடிச்சிடுறேன். அரை மணி நேரத்தில் என் நிகழ்ச்சியை நான் முடிச்சிடுவேன். மணி 7 ஆகுது. நான் 7:30க்கு நான் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிருவேன். நிகழ்ச்சியை பாருங்கள். என்ன மேடம் தோழர்களே, அவர் சொன்னது போல் இந்த நிகழ்ச்சியானது மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி. இது பல தடவை இங்கே போட்டிருக்கோம். இங்கே புதுமையாக பல நிகழ்ச்சி நடத்த போகிறேன். இங்கே இருக்க இதில் 2 பாம்பு வச்சுருக்கேன். இந்த பாம்பு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட சாரை பாம்பு, நல்ல பாம்பு. இந்த 2 பாம்பு உங்களுக்கு முன்னாடி இப்போ கீழே இறக்கி விடுவேன். இது படம் மட்டும் தாடும், சண்டை விடும். கீழே இறக்கி விடும். இது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது. இந்த பாம்பு படம் மட்டும் தாடக்கூடிய நிகழ்ச்சி. அதுபோல் இந்த கோழி முட்டை பறந்து போ அப்படின்னா அந்த கோழி முட்டை பறந்து போகும். இது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது. அப்போது இந்த தேங்காய் உடைச்சா இதுலேருந்து ரத்தம் வரும், மல்லிகைப்பூ வரும். இது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது. இப்போ பலவிதமான நிகழ்ச்சிகள்லாம் நான் செஞ்சு காட்டி அதுக்கு விளக்கமும் நான் கொடுப்பேன். இது எப்படி நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறலாம். மந்திரம், மாந்திரம், ஜெய்வினை, பில்லி, ஜோதிடம், ஜாதகம் என்பதெல்லாம் எல்லாமே ஒரு தந்திரம்தான், ஒரு பயிற்சி தான் என்பதை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டி விளக்கமும் கொடுப்பேன். இதை நீங்கள்லாம் ஆர்வமாக இதை பார்க்கணும், கற்றுக்கணும்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துருவேன். எல்லோரும் ஆங்காங்கே இருக்காங்க. இதெல்லாம் மேடை பேச்சுன்னா நீங்கள் அங்கேயே இருந்து கேட்கலாம். நான் நடத்த போகுது காட்சி. அதனால் நீங்கள் எல்லோரும் கிட்டத்தில் அருகில் வந்து நிகழ்ச்சியை பார்க்க முடியும். உங்கள் அன்புடன் கேட்டு நிகழ்ச்சியை தொடங்குறேன். நான் கூப்பிட ஐயா யாராவது ஒரு ஆள் வரணும். யார் ஒரு சின்ன பிள்ளைய, நம்மளுக்கு சின்ன பிள்ளைய இருந்தால் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு நல்லாயிருக்கு. இங்கே வாங்க, இங்கே வாங்கடா தம்பி, இங்கே வாங்க. சரி, நீங்கள் வந்து உட்காருங்க, வர வேணாம், சொன்ன பயத்துக்கிட்டு வர. இது ஐயா நீங்கள் வாங்கய்யா, இந்தா வர சொல்லியா, இந்த வந்துட்டாங்க நம்ம செட்டுக. முன்னாடி உட்காரு, முன்னாடி உட்காரு. இங்கே தூங்கணும்வா? இங்கே வரீங்களா? எதுக்கு? டிவிஷன் மறைக்கிற போங்கடா. அது ரொம்ப முக்கியமான வேலையா கேளுங்க. அதுக்காக தாண்ட காலம்புறம் பாடுபட்டார் ஐயா உங்களுக்கு. ஆமாம், இது தோழர்களே, இது நீங்கள் அந்த தம்பியை வர சொல்லுங்கள். சரி, நீங்களாம் வாங்க. வாங்க. யாராவது வேறு ஆள் வாங்க. அப்படி இல்லைங்க, ஏன் மைக்கு ஆடுது இதில் வைக்கிறது? இல்லை இப்போ சரியா இருக்கு. அவர் சொல்லுங்க. அதை பிடிங்க. இது முழு சேனல் தானே? இதை பாருங்க, முடிச்சு கிடிச்சு எதாவது இருக்கான்னு பாருங்க. இருங்க, விட்டுருங்க. இருங்க, கையில் ஒரு முழு சேனல் வச்சுருக்கேன். இந்த சேனலை இங்கேங்க கிட்டத்தில் வாங்கய்யா, கட்டிய பிடிங்க. இந்த முழு சேனலு இதை உங்களுக்கு முன்னாடி 2 சுற்றுறேன். 2 முனை இருக்குது. இதை அறுத்து விடுங்க. தள்ளிடுங்க. 2 முனை 4 முனையாக போச்சு. ஏதோ ஒரு பகுதியை விடுறேன், ஒரு பகுதியில் முடிச்சு போடுறேன். 2 வெட்டுனது உண்மை, முடிச்சு போட்டது உண்மை. பார்த்துக்குங்க, முடிச்சிருக்கு. ஐயா இழுத்து பாருங்கய்யா, எப்படி இழுத்து பாருங்கள். ஸ்ட்ராங்காக இருக்காங்கய்யா. விடுங்க, கத்தியை விடுங்க. உங்களை பார்த்தால ஒரு மாதிரியாக இருக்குது. கீழே உட்காருங்க. இங்கே இருங்க. 2 வெட்டி முடிச்சு போட்டிருக்கேன், முடிச்சிருக்கு. இது ஒட்டுனா ஒட்டிக்கிறோம்.
இது மாதிரி நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி இங்கே இருக்குது. ஒட்டுனா ஒட்டிக்கிறோம், மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். ஒட்டுனா ஒட்டிக்கிறோம். இதுக்கு தான் அந்த மந்திரக்குள் வேணும். இதுதான் அந்த வித்தைக்காரெல்லாம் வச்சுருப்பேன், குச்சி மந்திரக்குள்னு. இதை வச்சுக்கிட்டு தான் நான் உங்களெலாம் ஏமாற்றுவேன். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி வாழ்க. ஒட்டிக்க ஒட்டிக்க ஒட்டிக்கிடுச்சு. இது மாதிரி நிகழ்ச்சி இதாங்க. இது ஒரு தந்திரம். சுத்தினது உண்மை, வெட்டுனது உண்மை, ஒட்டிக்கிட்டே தந்திரம். இதான் மை வேலைன்னுவாங்க. இது மை வேலை இல்லை, என் கை வேலை தான், தந்திரம் தான். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லுவேன். அதுபோல் அடுத்து யாராவது ஒரு 5 ரூபா, 5 ரூபா இல்லை, எப்போ 10 ரூபா 20 ரூபா தாங்க. 50 100 500 எடுத்துட்றேன். வாங்க, அவரே வரட்டாரு. காசெல்லாம் உண்டன்னு வச்சுருக்காரோ. இங்கே இருங்க, ஒரு டப்பா. இந்த டப்பாவில் ஒன்றும் இல்லை இல்லைங்க. பேர் என்னங்க? பாலாஜி. இங்கே இருக்க ஒரு 10 ரூபா வைக்கிறாரு. 10 ரூபா வச்சாச்சு, மூடிடுறேன். இதை முடியாச்சு. மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி வாழ்க. ஓடிப்போ. ஏதாவது ஒரு தாள் தவறுது. 10 ரூபா வச்சு 500 ரூபா வந்துருச்சு. சந்தோஷமாக வர்றாரு. அவருக்கு சுப. இவர் எங்கால் கொடுத்துருங்க. இந்த 10 ரூபா 5 ரூபாய் போச்சுன்னா அல்லது காணாமல் போச்சுன்னா விடுவீங்களா? அதனால் உங்கள் தாள் போனது தானே, உங்கள் தாலே வாங்கிக்கோங்க. இங்கே இருக்க இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இது எப்படி இப்படி மாறிச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். உங்கள் காசு அப்புறம் தரேன், போயிட்டு வாங்க. வேகமாக நிகழ்ச்சி நடத்துவோம், நேரம் ஆயிடுச்சு, பேசுகிறதுக்கு நேரம். அதுபோல் அடுத்து இந்த கையில் ஒரு பூ வச்சுருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் பூவு. மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான் அப்படின்னா ஓடி போயிடும். அது மாதிரி இந்த பூ மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி வாழ்க. ஓடிப்போச்சு. இது மாதிரி ஒரு தந்திரம். மறுபடியும் அப்படி வந்துடு அப்படின்னா மறுபடியும் வந்துடும். இது மாதிரி தோழர்களே, 5 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் இருக்குது. தோழர்களே, எங்கள் கூட்டத்தில் இன்றைக்கி தலைப்பு முத்தமிழர் கலைஞருடைய 102வது விழா. அதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் இங்கே ஐயா திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர், அங்கே ஒரு வேங்கை மாரையா எல்லாம் வந்திருக்காங்க. நான் சுருக்கமாக எனக்கு என்னென்ன இந்த பெரியார் என்ன செஞ்சார், அதை விட ஒருத்தர் இப்போ வரும்போது பார்த்துக்கிட்டு வந்தேன். இதை கண்டுபிடிச்சாங்க செல்லில் வர்ற எல்லா பேரும் பேசுகிறேன். அவராக படிக்க வச்சார் அப்படின்றான். தோழர்களே, அதை மட்டும் நம்ம தமிழர்களுக்கு ஞாபக மருதி. முதல்ல மற்றவங்க ஓரஞ்சாரத்தில் நூற்றுக்கணக்கான பேர் தமிழர்கள் இருக்காங்க, தமிழர்களுக்கு மறதி அதிகம். அதை முதல்ல நம்ம கருப்பு சட்டக்காரங்க தோழர்களை நீங்கள் முதல்ல நம்ம ஆளுகளுக்கு அப்போ சொல்கிறேன். நம்மளுக்கு கோபம் வரும், வேதனை வரும். ஏடா பெரியார் இவ்வளோ பாடுபட்டவர அவராக படிக்க வச்சாருன்னு கேட்குறேன், என்ன செஞ்சார் கேட்குறேன்றீங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, மறதி. தமிழை மறந்துடுறேன். வேறு உதக்கு மட்டும் நானாக பார்த்தேன் எப்படா அவங்க மறக்கிறாங்கன்னு. வேறு ஒன்றும் இல்லை. யாரையாவது ஒரு ஆள் இந்த இடத்துல ஒரு 100கணக்கான பேர் போகிறாங்க, கூப்பிடுங்க. நேற்று மத்தியானம் என்ன சாப்பிட்டு கேளுங்க. நேற்று மத்தியானம் ஐயா வாங்க என்ன சாப்பிட்டீங்க, உடனே அம்மாள் சாப்பிட்டு நேற்று மத்தியானம் சாப்பாட்டை கேளுங்கல. நேற்று என்ன குழம்பு உங்கள் வீட்டிலேன்னு கேளுங்க. நேற்று என்னமோ குழம்பு வச்சாங்க, இவனுக்கே தெரியலை. அதுக்கு மீறி சாம்பார் வச்சாங்கன்னு நினைக்கிறானா. ஏன்னா அடுத்த வீட்டுக்காரன் வச்சுட்டா கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு மீறி என்னையா சாம்பாரில் போட்டிருந்தாங்கன்னா, சாம்பாரில் கத்திரிக்காயை போட்டிருந்தாங்க. அப்புறம் வேறு நேற்று வச்ச மத்தியானம் வச்ச குழம்புல என்ன காய்கறி போட்டோம்ன்றதை மறக்கிறேன்.
அப்புறம் 2 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டது தெரியுமா? பெரியார் 100 வருஷம் ஆச்சு, அவர் இறந்தே 51 வருஷம் ஆச்சு. 100 ஆண்டுக்கு முன்னாடி அவர் சொன்னதை மறந்துட்டான் நம்மாள். அப்போ அவனை ஞாபகப்படுத்தணும். அதுதான் இப்போ நம்ம வேலை. அதே இப்போ வீட்டுக்கு வீடு போய் திண்ணை பிரச்சாரம்னு வீட்டுக்கு வீடு நான் வந்து இப்போ இது மாதிரி மேடையை போட்டுக்கு செய்கிறதுனா இப்போ இன்றைக்கி நான் 40,000 ரூபா 50,000 ரூபா செலவாயிருக்கு. அதுபோக ஐயாக்கம்மார்கிட்ட போய் ஸ்டேஷனில் மனுக்கு கொடுக்கணும். அவர் ஐயா வரல, அப்புறம் வாங்க அப்புறம் வாங்க வருவாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. வணக்கங்கய்யா. இதெல்லாம் இல்லை இப்போ எனக்கு. நாங்கள் வீட்டுக்கு வீடு போய் திண்ணைக்கு போய் உட்காந்து பேசினா ஆர்ட்டையும் கேட்க வேணாம், அனுமதி உட்காந்து ஒன்று. நான் இப்போ அந்த வேலை தாயா வைரமுத்தையா நான் செஞ்சுக்கிட்டு தர்றேன். ஏன்னு கேட்டால் மறதி அதிகம், மறந்துடுறேன்ல. நான் சொல்கிறது நான் தானே. 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடை மறக்கிறேன். அப்போ 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னதை மறந்துடுறேன். ஏங்க சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கூட கல்வியை கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க ஐயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மளாம் சூத்திரன் பிராமணன் 4 சாதியாக படைச்சி விட்டான். பிரம்மான்றான். நெத்தியில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன்னு வச்சு நம்மளை பூரா பாப்புலனுக்கு வைப்பாட்டி மக்க இலிஷா இப்பன்னு வச்சுட்டேன். ரைட்டு வச்சுக்கிடுவான். அதில் விளக்கம் உண்டன்னு இருக்குது. தோழர்களே, இதில் இவன் படித்தா, அதாவது ஐயர் படிக்கிறத போய் நம்ம பார்த்தோம்னா கண்ணில் கம்பியை காய வச்சு சுடணும் போட்டிருக்கான். மனுவில் எழுதியிருக்கான், மனு திரும்பத்தில். ஐயர் படிக்கிறத ஒட்டு காட்டோம்னா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும்ட்டான். ஐயர் படிக்கிறத நம்மளும் திருப்பி சொன்னோம்னா நாக்க பிடிச்சா இருக்கணும்ட்டான். படிக்கக்கூடாத சாதின்னு வச்சுட்டான். பெரியாரா படிக்க வச்சாருன்னா பெரியாதாயா படிக்க வச்சாரு. இதெல்லாம் இப்போ இப்படி சொல்லிட்டான், நம்மளை ஏமாற்றிட்டான்னு யார் பேசுனா? இவர் சொன்னார், வேதனைப்பட்டு பேசினார் இந்த ஆமையனை பற்றி. பேரை சொல்ல மாட்டேன்னு. நான் பேரை சொல்லுவேன். அவனுக்கு ஆமையன். அவன் தாயா 18 கிலோ கறியை தின்னவன் ஆமக்கறி. அதனால் மற்ற எல்லாரும் அவன் மட்டும் இல்லை. அப்புறம் இந்த இன்னும் ஒரு லூஸ் பைய எங்கள் தங்கச்சி வழக்கறிஞர் மதிவதினி பார்ப்பனர்னு சொல்லிச்சியா, அதுக்கு சண்டைக்கு கிளம்புனேன் ஒருத்தன் அர்ச்சனேன். ஆமாம், நான் அர்ச்சனேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாடறிந்த நல்ல பேச்சாளர், திராவிட பேச்சாளர் நம்ம நாஞ்சில் சம்பத்து பேரை வச்சுருக்காங்க அவனுக்கு. அதனால் நான் அந்த பேரை பயன்படுத்த மாட்டேன். அந்த அர்ச்சனை இப்படி இந்த கட்சி சர்மா அவன் ராஜான்னு சொல்ல மாட்டேன். கேளுங்க, இவங்க மாதிரி ஆளுங்க நீங்களாம் புரிஞ்சுக்கிறோன்னு கேளுங்க. பெரியார் என்ன செஞ்சார்? அவரை படிக்க வச்சார். தோழர்களே, இந்த இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி படிக்க வச்சதுக்கு பாடுபட்டவர் பெரியார். கேளுங்க, இதை கூட நீங்கள் நினைப்பீங்க. நான் ஒன்று சொல்லிட்டு நான் நிகழ்ச்சிக்கு போகிறேன். ஏன்னா இதெல்லாம் போய் நீங்கள் பார்க்க முடியாது. மனு தர்மத்தை எடுத்து சூத்திரம் படித்தா நாக்க பிடிச்சாருக்கு படிக்கக்கூடாதுன்னு சொன்னான்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த கூட்டத்தில் ஒரு 50 வயது 60 வயது ஆள் இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு பூரா ஐயா மகுப்புங்கான் இருக்காரு. இந்த ஐயாவுக்கு தெரியும். நாங்கள்லாம் படிக்கும்போது பாடப்புத்தகம், தமிழ் பாடப்புத்தகத்தில் போட்டிருந்தேன். இதை ஒன்று மட்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சி போகிறேன். தமிழ் பாடப்புத்தகத்தில் யார் யார் என்னென்ன தொழில் பண்ணுறாங்கன்னு போட்டிருப்பேன். அதில் இருங்க, ஒருத்தர் துணி துவைக்கிற மாதிரி போட்டு, எப்போ இது வந்து ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. திராவிட இயக்கம் வந்து அதெல்லாம் மாற்றிட்டாங்க. தோழர்களே, திராவிடம் என்ன செஞ்சிச்சு? இதுதான் காங்கிரஸ் பீரியடில் வந்த ராஜாட்சி பீரியடில் அந்த புக்கு நான்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு இப்போ 69.5 வயசு ஆகுது. நான் 6 மாதம் இருக்குது 70 வயசு ஆக. இங்கே இருக்க 60 புள்ளிவரமாக சொல்லணும் நம்ம ஆளுகளுக்கு. இங்கே இருக்க நான்லாம் படிச்சிருக்கேன். அதில் இங்கே இருக்க ஒருத்தர் துணி துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவர், நான் சாதிகளை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது, அந்த புக்கில் போட்டிருக்கோம். வண்ணான், வார்த்தையை கவனிக்கணும். வண்ணான் துணி துவைக்கின்றான். அடுத்து ஒருத்தர் முடி வெட்டிக்கிட்டு இருப்பார், ஒரு தொழிலாளி. இவன் அம்பட்டன் முடி வெட்டி சவரம் பண்ணிக்கிறான். அது மாதிரி ஒருத்தர் கல் உடைச்சிக்கிட்டு இருப்பார். அவர் இது தச்சன், இது மரவேலை செய்வார். தச்சன், இவர் மரவேலை செய்கிறார். மறந்து வச்சு நான் படித்து 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது மாதிரி ஒருத்தர் இது மண்பாண்டம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இவன் குயவன், மண்பாண்டன் செய்கிறான். இது மாதிரி ஒரு 4-5 சாதியை போட்டிருப்பாங்கய்யா. போட்டு ஒரு ஐயர் நல்லா பூணூல் போட்டு பட்டை அடித்து கண்டபலாம் போட்டு ஐயர் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த படம் நாங்கள்லாம் படித்தோம். அதில் இவர் ஐயர்
பாருங்க, அவங்களுக்கு பூரா இவன் அவன் பண்ணா அம்பட்டையன். நல்லா கேளுங்க ஐயா, நீங்கள்லாம் படிச்சிங்களா? படிச்சு இல்லையா? இங்கே இருக்கு, இங்கே வந்து அங்கிட்டு பார்க்குற பாருங்க. இங்கே இருக்க இப்படி இருந்துச்சு. அவங்களுக்கு பூரா அவர் இவர் இவர் இவனுக்கு மட்டும் இவர் ஐயர். சரி, நான் புக்கில் போட்டுருச்சியா அதெல்லாம் கரெக்டாக கேட்குறாரு. அதையும் போட்டுருச்சு, படிச்சிருக்காரு. இவருக்கு ஒரு கொள்ளுப்பட்டையை போட்டு இவன் கொல்லன் இரும்பு வேலை செய்கிறான் அப்படிலாம் போட்டிருந்தேன், அவன் வேணும். ஆனால் ஐயரை போட்டு இவர் ஐயர் வேதம் படிக்கிறார். படிச்சிருக்கோமா? வேதம் படிக்கிறார் அப்படி போட்டிருந்தா பரவாயில்லைங்க. இவர் நல்லவர், அங்கே தான் முக்கியமான பாயிண்ட். தோழர்ல ஏப்பா பெரியார் என்ன செஞ்சாரு கேட்குறீங்களே? இந்த புக்கை மாத்துறதே பெரியார் தான்றா. எவர் எடுத்தாரு? என் பாட்டன் முப்பாட்டன் நாப்பாட்டன்னு எத்தனையோ பாட்டங்க இருந்தாங்க. என் பாட்டன் எங்கள் ஐயா பெரியார் வந்து தாண்டா இந்த கொடுமையெல்லாம் ஒழியணும்னு சொல்லி இதை மாற்றினாரு. அந்த பாடப்புத்தகம் இப்போ இருக்கா? இப்போ இருந்தால் விடுவோமா? அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் படி படி படின்னு இடஒதுக்கீடு போட்டு நம்மளை பூரா படிக்க வச்சார். அப்படி படித்ததுனால தான் பாட்டாளி தமிழை பட்டாதாரி தமிழரை வந்துட்டோம். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தமிழை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்துட்டோம். ஆக படிப்பதற்கு காரணம் நம்ம படிக்க கூடாது, படிப்பு வராது அப்படின்னு வெட்டர்வாள் வேலைக்கப்பும் தூக்கி தெரிஞ்ச இந்த சமுதாயத்தை இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றினது காரணம் பெரியார் தானே. பெரியாரா படிக்க வச்சார். கூட்டி கொண்டு வைக்கி ஒரு ஆளாக உட்காந்தா படிக்க வைப்பார். ஒட்டுமொத்த தமிழரையும் படிக்க வச்ச பெருமை பெரியாருக்கு உண்டு என்பதை பொதுமக்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு நம்மளால எடுத்து சொல்லணும், மறந்து வராங்க என்று சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறேன். அதுனே நில்லுங்க. வேணாம் அங்கே கேட்டு இங்கே இருக்க கையில் மண் இருக்குது, மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி வாழ்க. இந்த இருக்காங்கய்யா, காட்டுங்க. பழனி சித்தநாத விதி மோந்து பாருங்க. பழனி சித்தநாத விதி வந்துச்சா? போங்க உட்காருங்க. இதுதாங்க, இதே அந்த சாமியாருங்க கையாட்டி வீதி கொடுப்பேன். ஒரு தரம் பூசுகிற வீதிக்கு 1000 ரூபா 500 ரூபா 2000 ரூபா பணம் வாங்குறேன். இதெல்லாம் தந்திரம் அப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன். அதுபோல் தோழர்களே, இது சொன்னதுக்கு நீங்கள் சொல்லணும். அது மாதிரி சாமி இல்லைன்னு சொன்னார், கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார், சாமி இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு அது ஒரு பிரச்சாரம் பண்ணி விடுறேன். தோழர்களை நல்லா கேட்கணும். பெரியார் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார், சாமி இல்லைன்னு சொன்னார். எங்கேயாவது கோயிலுக்கு போகிறவங்களோட சண்டை விட சொன்னாரா? ஆளுக்கு ஒரு கட்டக்கம்பு அழகரு, திருப்பதி ஆளுக்கு ஒரு கட்டக்கம்பு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போய் நில்லுங்க, சாமி கும்பிட வர்றவங்கள பூரா அடித்து மண்டையை உடைங்கன்னு சொன்னாரா? நாங்கள் எதை ஏதாவது செஞ்சுருக்கோமா? நீங்கள் சாமி இருக்குன்னு சொல்கிறவங்க தான் அடிச்சுக்கிறீங்க. இவன் கோயிலை அவன் உடைக்கிறான், அவன் கோயிலவே உடைக்கிறான். நாங்கள் யார் சாமியை உடைக்கலை. ஏன் சொன்னார் சாமி இல்லைன்னு? ஏன் சொன்னார்னா, பாப்பா நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன், சாமியை காட்டி படிக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். அதனால் இது கடவுள் இல்லைன்னு சொன்னதே பெரியார் கொள்கை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த சுயமரியாதை இயக்கம் அவர் எங்கள் திருப்பதி ஐயா சொன்ன மாதிரி மற்ற நாட்டுக்கார மாதிரி மானமும் அறிவுள்ள மக்களாக அந்த மக்களை மாற்றணுன்றதுக்காக பெரியார் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாருங்க. அப்போ இதுக்கு தடையாக எதோ வச்சுருந்தேன், இந்த நம்மளை படிக்கக்கூடாதுன்னு. அப்போ மானமும் அறிவு உள்ளவர்னா படிக்கணும், படிக்கிறதுக்கு தடையாக வேதம் சொல்லுதுன்னு. அப்போ அந்த வேதத்தை தூக்கி போடுறான்னாரு. மதம் சொல்லுதுன்னு, அந்த மதத்தை தூக்கி போடுன்னாரு. இல்லை கடவுள் சொல்லுதுன்னு, அப்போ கடவுளை தூக்கி போடுன்னாரு. இதாங்க பெரியார். கடவுள் மறுப்புக்கு காரணம் இதுதான். இந்த இயக்கத்தை ஆரம்பித்து 18 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடவுள் இல்லை என்ற மறுப்பு கொள்கையை கொண்டாந்தார். அவர் ஆரம்பத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டாடுறாங்க. தோழர்களே, நம்ம சமூக நீதி கொள்கை தான் ஒரு கொள்கை. இதுக்கு தடையாக இருந்ததுனால அந்த கடவுள்லாம் தூக்கி போடுன்னு சொன்னார். தோழர்களே, அது சொல்லிட்டு அதே பெரியார் கோயிலுக்குள்ளே போங்கன்னு சொன்னார். எதுக்கு? சாமி கும்பிட்றதுக்கு ஊக்குவிக்க இல்லை, உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன மாலை சொல்லுவா, கோயிலுக்குள்ள அவர் கூட்டி போனார், மீனாட்சி கோயிலுக்குள்ள அவர் கூட்டி போனார். பெரியார் என்ன செஞ்சார்? பெரியார் கோயிலுக்குள்ளே போக சொன்னது மட்டும் இல்லை, அர்ச்சகரே ஆகணும்னு சொன்னார். அதைத்தான் இங்கே சொன்னாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு சொன்னதும் தந்தை பெரியார் தான்.
அந்த ஏன் சொன்னார் அதுக்கு விட்டானா? இங்கே இருக்க மனு சுப்ரீம் கோர்ட்டு மனு போட்டு தோக்கடிச்சு விட்டான் கலைஞர் போட்ட சட்டத்தை. அது பெரிய வரலாறு. அதெல்லாம் இங்கே எனக்கு பின்னாடி பேசின ஐயா நேரு ஐயா அவர்களும் வேங்கமரனும் பேசுவாங்க. இங்கே இருங்க. அவ்வளோதான், எனக்கு இன்னும் 15 நிமிஷம். அதனால நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். கோயில் கட்டுறதை ஏன் சொன்னார்னா, கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறது யாருங்க? கோயில் நம்ம ஆளுகள் அர்ச்சகா கூடாதுன்னு சொல்கிறானே, அர்ச்சகர் என்ன ரோட்டில் வரவனே சொன்னார்? முறையோடு இப்போ எல்லாம் படித்து எல்லாம் முன்னேற்றம் வந்துட்டான், பெரிய முன்னேற்றத்துக்கு வந்துட்டோம். அப்போ முறையோட வேதாகமத்தை படிச்சுட்டு போடுன்னா போட மாட்டேன்றான். அப்போ தான் கேட்டார், எப்போ கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறது யார்? பெரிய கோயிலை கட்டுற பணம் கொடுக்குறது யார்? நம்ம நாடார், நம்ம பிள்ளைமார், நம்ம தேவர், நம்ம செட்டியார், நம்ம கோனார், இப்படி நம்ம என்ன சாதி முதலியார் கவுண்டரு பூரா முக்குளத்தோர் பணம் கொடுக்குற பூரா 2001 5001 பணம் கொடுக்குறது நம்ம ஆள். அந்த கோயிலை கட்டுற சித்தனை கொத்தனார் நம்ம ஆள். இங்கே ஐயர் ஒரு செங்க கழுத்துக்கு போட வந்திருப்பாரா? அதை சித்தாள் பூரா நம்ம பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட சகோதரி. ஒரு ஐயரம் ஒரு சாந்து தட்டு தூக்கு போட வந்திருக்குமா? எல்லா வேலையும் செய்கிறது நம்ம ஆள். எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு கும்பாசியத்தனைக்கு சின்னமணியை கையில் எடுத்துக்கிட்டு ஐயர் அந்த பக்கமே வராத ஆள், தேவர்வாளை ஒத்திக்கோங்க, நாடார்வாளை ஒத்திக்கோங்க, கவுண்டர்வாளை ஒத்திக்கோங்கன்னு இப்போ உள்ளே போயிடுறாரு. நம்ம பெரிய பணக்காரன் சின்ன பணக்காரன் எல்லாம் இடுப்பில் துண்டை கட்டி வெளியே நிற்கிறாரு. இதைத்தான் பெரிய ரேட்டார். ஏன்னா நம்ம கட்டுற கோயிலுக்கெல்லாம் நம்மளை போக விடலையேன்னு இதுக்கு சொன்னார். இதுவே அந்த புரட்சி பண்ணது யார்? அதுக்கு பின்னாடி தான் நம்ம எல்லாம் போனாங்க. இன்றைக்கி அர்ச்சக சட்டத்தை நமது முத்தமிழறிஞர் கலைஞர் போட்ட சட்டத்தை அவருடைய பிள்ளை இங்கே சமூகநீதி காத்த சரித்திர நாயகர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்போ சட்டம் போட்டு இப்போ அம்மாலாம் பூசாரியாக போய்கிட்டு இருக்காங்க. தோழர்களே, இது மாதிரி எவ்வளோ சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, கோயிலில் போய் சாமி கும்பிட உரிமை மட்டும் இல்லைங்க, இந்த தேங்காய் மூடியை உடச்சி கொண்டு வருமே அந்த உரிமையும் பெரியார்னால தாங்க வந்துச்சு. முன்னாடிலாம் தேங்காய் எப்படி உடைப்பாங்க? ஐயாக்களுக்கு தெரியும், ஓரஞ்சாரத்தில் நிற்கிறீங்க, கோயிலுக்கு போவாங்க, போய் தேங்காய் பழத்தட்டை கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுப்பாங்க. ஐயர் டப்புன்னு அடிப்பார். ஒரு முடி பெரிய முடியாக வரும், ஒரு முடி சின்ன முடியாக வரும். பெரிய முடியை அவர் தட்டில் வச்சுக்கிட்டு அவன் உள்ளே வச்சுக்கிட்டு சின்ன முடியை இவன் தட்டில் வச்சு விட்ருவார். அப்போ தான் பெரியார் கேட்டார், முடிக்கு முடியும் போச்சு, புத்திக்கு புத்தியும் போச்சப்பா. இங்கே இருங்க, அதில் பெரிய முடி எங்கிட்ட விடப்பார். இந்த முனி பக்கத்தில் தான் முத்தலாக இருக்கும். இந்த கண் இருக்குல்ல 3 கண், அது இலசாக இருக்கும். இதை சின்ன முடியை உடைச்சி நம்ம தட்டில், இதை பெரிய முடியை அடித்து அங்கே இப்படி இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் தீக்காக்காரங்க கூட்டம் இந்த மாதிரி பெரிய முடியை எடுத்து அங்கே கொண்டு போயிடுறேன். ஐயர் கொண்டு மாமிகிட்ட கொடுக்க, மாமி பால் எடுத்து கொடுக்க, அவன் குடிக்க, மாமி பால் எடுத்து கொடுக்க, அவன் குடிக்க, நல்லா ஐயர் பொசு பொசுன்னு இருக்காரு அப்படின்னு நாங்கள் சொல்ல உடனே ஐயரம்மாக்கெல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆரோட? எங்களோட இல்லை. ஐயா கேளுங்க, ஐயா பேசக்கூடாது. ஐயர் மணியாற்றாரில் அவர்கிட்ட போய், யோ 2 முடி இனிமேல் முடியெல்லாம் கொண்டாடாத, ஒரே இது அசிங்கமாக இருக்குது, கருப்பு சட்டக்காரெல்லாம் இப்படி பேசுகிறா, பெரிய முடியை நீ கொண்டு வந்து மாமி பல்லெடுத்து கொடுக்குறான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அவங்களா நாங்கள் இப்போ மேடைக்கு மேடை பேசின உடனே இப்போ வந்து பெரிய முடியை வச்சுக்கிறது இல்லை, 2 முடியை உடச்சி கொடுத்துருவாங்க. ஆக உங்களுக்கு மூடி தேங்காய் முடி வாங்கி கொடுத்தது நாங்கள் தான். தோழர்களே, இது மாதிரி கொள்ளச்சங்கதி சொல்லிட்டு போகலாம். கேளுங்க, இதோட அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த கோழி முட்டை பறக்க போகுது. பாருங்க, இந்த கோழி முட்டையை உங்களுக்கு முன்னாடி பறக்க விட போகிறேன். இந்த ஒரு பை வச்சுருக்கேன், இந்த பைக்கில் ஒன்றும் இல்லை, இந்த பைக்கில் இந்த கோழி முட்டையை போடுறேன். நல்லா பாருங்கள், கோழி முட்டையை போட்டாச்சா? போட்டாச்சு. உள்ளே தான் கிடக்கு இந்த கோழி முட்டை, இந்த பைக்கில் கிடக்கு, இந்த பைக்கில் கிடக்கு. இந்த முட்டை இப்போ பறந்து போ அப்படின்னா பறந்து போயிடும். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம்தான். தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி வாழ்க,
ஓடிப்போம். ஓடி போச்சு. கைதட்டுங்கய்யா, கைதட்டுங்க. பறந்து ஓடிடுச்சு. இல்லை, இந்த பைக்கில் தான் போட்டேன், பறந்து ஓடிடுச்சு. இந்த வருங்க போட்ட முட்டை வேறு எங்கேயும் இல்லை. இந்த தலாவில் காட்டுறேன். நான் பிடிச்சிருக்கனோட நினைப்பீங்க. இல்லை, கூட்டத்தில் கிடக்கு. பைய பாருங்கள், மடியை பாருங்கள், எடுத்து எடுத்து கொடுத்துருங்க. டம்முன்னு வெடிச்சிடும். யார்கிட்ட இருக்குது? கூட்டத்தில் தான் இருக்குது. எடுத்து கொடுத்துருங்க. முட்டை இந்த வர்றாரு ஒரு தம்பி. ஆஹா, இங்கிட்டு வாங்க. கீழே இல்லையா? கீழே இல்லையா? போட்டாங்க. உங்கள் பேர் என்னங்க? ஆஹா, நல்ல பேர். வாங்க வாங்க. நல்ல தம்பி. இங்கே இருங்க. முட்டையை கொண்டாந்து கொடுத்துட்டாரு சாமிநாதன். இங்கே இருங்க, உட்காரியா. இந்த பைக்கில் போட்டது உண்மை, பறந்து போயிடுச்சு. அதுதான் தந்திரம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுபோல் இது மாதிரி அடுத்து என்ன செய்கிறேன், நம்ம ஆளுங்க சில விசமிகள் இவங்க இந்து சாமியை தானே பேசுகிறாங்க, கிறிஸ்தவ சாமியை பேசுகிறாங்களா, முஸ்லீமை பேசுகிறாங்களா? அது ஒரு கதையை கட்டி விடுறேன். தோழர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. பெரியார் கடவுள் இல்லைன்னாலும் எல்லா கடவுளும் தான் இல்லைன்னாரு. இந்து கடவுளும் முஸ்லீம் கடவுளும் ஒரு பிரித்து சொல்லலை. ஏன் அவங்கள நம்மாளுகன்னு சொல்கிறோம்னா, நம்மாளுகன்னு தானே சொல்லணும். ஏன் அண்ணன் தம்பி, ஏன் மாமச்சனே, எல்லாத்தையும் வேற ஆள் நான் சொல்ல முடியும்? இங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் யார்? நம்மாள், நம்ம சகோதரன், நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிற கூடாது அப்படின்றது திராவிட கழகத்தினுடைய கொள்கை. பெரியார் சொன்னார். இங்கே ஐயாக்க மாதிரிலாம் இந்த தொப்பி போட்டவரெலாம் உட்காந்துருக்க நிற்கிறாங்க, மட்டால இருக்காங்க. ஆறுவங்க பெரியார் என்ன கேட்டார்? ஏன்னா 4-5 தலைமுறைக்கு முன்னாடி தொட்டா தீட்டு, கண்ணில் கண்டாலே தீட்டு, இந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாது, போகக்கூடாது, இவ்வளோ கொடுமைப்படுத்தினா அதனால வந்து மதம் மாறி போயிட்டாங்க. தோழர்களே, நேர அங்கே மெக்கா மதீனாவில் இருந்து, அரபு நாட்டில் இருந்து ஹெலிகாப்டரில் பெரிய பெரிய விமானத்தில் பூரா முஸ்லீம்கள் அள்ளிட்டு வந்து, இந்த கீழக்கரைகளை 10 பேர், காயல்பட்டினம் 10 பேர், இங்கிட்டு பெரியப்பட்டினம் 10 பேர், ராமநாதபுரம் 10 பேர், நெல்லுப்பட்டையில் 10 பேர், முனிச்சாலையில் 10 பேர், கோரிப்பாளையம் 10 பேர்னு தூவி விட்டா உடனே முளைச்சிக்கிட்டு வாங்கடான்னு வேலிக்கருவை நான் காட்டுக்கருவை விதைச்சி விட்ட மாதிரி நம்மால் மதம் பிடிக்கல போயிட்டான். ஏங்க, நம்ம நாட்டில் வர இந்த புத்த மதம் புத்தகையா இங்கே இருக்குது, பீகாரில் புத்தகையா. இன்றைக்கி உலகம் பூரா புத்தகம். சிங்கப்பூர் இப்போ போயிட்டு வந்தேன், அவர் சொன்னார் மலேசியா சிங்கப்பூர்லாம் பூரா புத்த மதம், பூரா நம்ம நாட்டில் பிறந்த மதம். தாய்லாந்து, இங்கிட்டு கொழும்பு, ஜப்பான் பூரா புத்த மதம் பரவிருச்சு. அது மாதிரி அந்த நாட்டு மதம் இங்கே பரவிருச்சு. நம்ம சகோதரன் தோழர்களே, இதை தாங்க இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். இதை தந்தை பெரியார் சொன்னார். தந்தை பெரியாரின் தலைமகன் அண்ணா நாடகமாகவே நடிச்சு காட்டினார். அண்ணா அவர் ஒரு நாடகம்லாம் நடித்தார் தானே, மக்களை திருத்துறதுக்கு. டபுள் எம்ஏ படித்த அண்ணா, சப்பாலேஷிப் பட்டம் வாங்கின அண்ணா, தென்னாட்டின் பெர்னாட்ஷா என்று போற்றப்பட்ட, காஞ்சி கரிபால்டி என்று போற்றப்பட்ட பேரறிஞர் அண்ணா காத்தானா வந்தார். ஒரு சுருக்கமாக சொல்லிக்கிறேன். சிவாஜி என்ற இந்து ராஜ்யம் பெரியார் தலைமையில் நடக்குது. பிரச்சாரத்தை பாருங்க. என்ன பெரியார் என்ன சாதாரண ஆளா? இவர் அண்ணாவாது படித்தவர். இவர் செல்வ சீமானாக பிறந்தவர். ஒன்றுபட்ட சேலஞ்ச் இல்லா. இப்போ இருக்க பாருங்க, நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர் எல்லாம் சேர்ந்த சேலஞ்ச் இல்லாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரில் ஒரு கோடீஸ்வரர் வேங்கப்ப நாயக்கோட அப்பா. அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த பெரியார் தலைமை இவெல்லாம் நாடகம். அப்போ அண்ணா காத்தானா வருவார். காத்தானா ஒரு தலித்தா, தாழ்த்தப்பட்டவரா, ஒரு பழைய வெட்டியை கட்டிக்கிட்டு வருவார். உடுமலைப்பட்ட நாராயணகவி பாடலில் எழுதினாரே அவர் ஐயர், அங்கேருந்து வருவார். இவர் காத்த அண்ணா வருவார். 2 பேரும் சந்திச்சுக்கிடுவாங்களாம். அப்படி சந்திக்கும் போது யார் ஐயர் காத்தான ஒரு அண்ணா பார்த்து, டே சூத்திரமுண்டம், நின்னல் பட்டுச்சடா, உன் நின்னல் பட்டுருச்சுரா அப்படின்னு சொல்லி இவர் போய் குளிச்சுட்டு தாண்டா, ஸ்நானம் பண்ணிட்டு தாண்டா வரணும் போயிடுறாரு. 2-3 சீன் போகுது. மறுபடியும் அதே அண்ணா காத்தான வந்து, அண்ணா பாயா ஒரு சிங்கப்பூர் கையில் கட்டி துண்டு போட்டு தொப்பி போட்டு அப்படி பாயா வர்றாரு. இங்கேருந்து அதே ஐயர் வர்றாரு. 2 பேர் வரும்போது அவரை முன்னாடி காத்தான வரும்போது கும்பிட்றீங்க சாமின்னு போனவர் நெஞ்சை நிமித்துக்கிட்டு அண்ணா வருவாராம். இவர் பார்த்துட்டு, ஓ பாய் என்ன ஊருக்கு புதுசா? அப்போ சொல்லுவாராம் அண்ணா, ஓ ஐயரே
என்னை தெரியலையா உனக்கு? நான் தான் படைய காத்தேன், இப்போ கபுல் பாயா வந்துட்டேன். இதாயா இங்கே உள்ள இஸ்லாமியர்கள். பேரறிஞர் அண்ணா நடித்து காட்டினார். ஆக இங்கே உள்ள முனிச்சாலை, நெல்லிப்பட்டை, இங்கே உள்ள முஸ்லீம்கள், கீழக்கரை, காயல்பட்டினம், பெரியவட்டினம், ராமநாதபுரம் எல்லாம் நம்ம ஆள், நம்ம சகோதரன். இதில் என்ன சங்கட்டம்? இதுக்காகிறேன் அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பேசலை, உண்மையாக சொல்கிறோம். நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிற கூடாதுன்னு சொல்கிறோம். இதுதாங்க பெரியார் சொன்னது. தொடர்கள் இது மாதிரி எவ்வளோ சொல்லலாம். இதைத்தான் தந்தை பெரியாருக்கு பின்னாடி எங்கள் தலைவர் இந்த பெரியார் தாண்டா இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு சமத்துவத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் செத்து போயிட்டா அதோட கதை முடிஞ்சுன்னு பார்த்தேன், முடியலை. தந்தை பெரியார் கரம் பிடித்து வளர்ந்த 10 வயசு சிறுவனாக இந்த மேடையில் ஏற்றப்பட்டு வந்த எங்களது தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இன்றைக்கி 92 வயசு, 29 திருப்பி போடுங்க, 29 வயசு இளைஞனா. தோழர்களே, இந்த இயக்கத்தை கட்டி காத்து தந்தை பெரியார் காலத்தை விட எங்கள் மாதிரி இளைஞர்களை உருவாக்கி இன்றைக்கி இதே பிரச்சாரம், இதே பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அன்று கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் எல்லாம் நம்ம சகோதரனை அரவணைத்து இந்த சமுதாயத்தை காத்து கொண்டு இருக்கிறார். அதான் அவர் தமிழர் தலைவர். அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். இன்னொரு 10 நிமிஷம் இருங்க. இந்த புக்கில் ஒன்றும் இல்லை, இங்கே நல்லா பாருங்கள். சாதாரண புக்கு வெள்ளத்தால் இருக்கா. மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். ஏதாவது ஒரு படமாக வருதா? வெள்ளை புக்காக இருந்தது, கருப்பு படம் வருதா? சரி, கலர் படமாக கலர் படமாக வருதா? கலர் படமாக வருதா? மந்திரம் இல்லை, இருந்துருதா? காணாமல் போயிரு, மறுபடியும் வெள்ளையாக வந்துடுது. இது மாதிரி ஒரு தந்திர நிகழ்ச்சி. எங்களது ஐயா திருப்பதி அவர்கள் பேசும்போது ரொம்ப ஆதங்கமாக பேசினார் ஆமையனை பற்றி. அவனை பற்றியெல்லாம் அவங்க சொல்கிறது மாதிரி நம்ம ஒன்றும் பெரிய ஆள் ஐக்க விடவேண்ணா. இந்த 2026 தேர்தலோடு காணாமல் போயிடுவாங்க, ரொம்ப போய் காணாமல் போயிடுவேன். அதை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன். மட்டும் அந்த எனக்கு பின்னாடி பேசுகிற பேச்சாளர் பேசுவாங்க. ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு என்ன வைத்தறிச்சேன்னா, எங்களோட இருந்தவங்க இன்றைக்கி காசு கொடுக்குறான்னு பெண் உரிமைக்கு என்ன ஒரு பாடுபட்டுட்டாரு. பாரதியார் கூடவா குரல் கொடுத்துட்டாரு. தோழர்களே, அக்கம் பக்கத்தில் இருக்க, ஓரஞ்சாரத்தில் இருக்க நூற்றுக்கணக்கான பேர் அங்கே இங்கேருந்து கேட்குறே, நல்லா ஒளி வாங்கி நல்லா கட்டியிருக்காங்க ஒளிபெருக்கி. தோழர் நல்லா கேட்டுக்கிறேன்னு, பாரதியார் பெண் உரிமைக்கு குரல் பாதிப்பார், பாட்டு படிப்பார், ரைட்டு, அதெல்லாம் பண்ணார். மூத்திரப்பையை தூக்கிட்டு வீதி வீதியாக போய் இந்த பரப்புரை பண்ணாங்களா? எந்த தலைவர் பண்ணாங்க? உட்காந்த இடத்துலேருந்து பாட்டு எடுத்துனார், பாட்டு பண்ணார். பெண்களும் கல்வி கற்கணும்னு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நம்ம ஐயா பெரியார் தானுங்க வீட்டுக்கு வீடு இப்போ வீதிக்கு வீதி சொல்லடிக்கும் கல்லடியும் வாங்கிட்டு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க வரணும், தப்பு சொல்லலை. பெண்கள் படிக்கணும், டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், கலெக்டர் வரணும் தான் சொன்னேன். கொட்டாச்சியில் மலத்தை வச்சு வீசினேன். ஏண்டா பொம்பளை பிள்ளைய படிக்கணுமா அப்படின்னு அவரை கேவலப்படுத்தினேன். அந்த சொல்லடியும் கல்லடியும் வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு பாடுபட்டார். டாக்டர் இன்ஜினியர் பாடுபட்டார். அப்போல்லாம் எல்லாம் சொன்னேன், இந்த கிழமை பண்ணுற வேலையை பாரியா, பொம்பளை போய் டாக்டர் வரணுமா? டாக்டர் இருந்தால் அடுத்த ஆம்பளை வருவேன், அவனையெல்லாம் தொட்டு பார்க்கணும். அதெல்லாம் நடக்குமா? பொம்பளை போலீஸாக போகணும். இந்த அம்மாவுக்கு இருக்காங்க எஸ் அம்மா, பொம்பளை போலீஸாக போகணும்னா 60 ஆண்டுக்கு முன்னாடி. ஏப்பா இன்னைக்கு இந்த ஆமைன்னு கேட்குறீங்க, எந்த தலைவர் பொம்பளை போலீஸாக போகணும்னு சொன்னார்? சொல்லியா இனிமேல் நாங்கள் கூட்டம் போடலை. எந்த தலைவர் சொன்னார்? பெண்ணுரிமைக்கு வாங்க குரல் கொடுத்தாங்க எத்தனை பேர்? அதோட சரி, கிழவன் தானேயா மூத்திரப்பையை தூக்கிக்கிட்டு பொம்பளை போலீஸாக போகணும், பேண்ட் போடணும், ஷூ போடணும், சட்டை போடணும், தொப்பி போடணும், சேட்டை செஞ்சால் குற்றவாளியை தூக்கி போட்டு மிதிக்கணும் சொன்னார். இப்போ மிதிக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்துட்டாங்கல்ல பெண் காவலர்கள்லாம்.
யார்? பெரியார் தாங்க சொன்னார். அது மாதிரி சொத்து ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து, பொம்பளை பிள்ளைக்கும் சொத்து கொடுன்னு பெரியார் தான் சொன்னார். ஏய், அப்போ இந்த கிளையம் பண்ணுற வேலையை பாரியா, பொட்டை பயவில் அடுத்த வீட்டுக்கு போகிற பயவில் இதுக்கா சொத்து கொடுக்கணும்? இந்த கிளை இப்படி பேசுகிறேன்னாரு. தோழர்களே, இன்றைக்கி அதை சட்டம் ஆக்கியாச்சு. தந்தை பெரியாருடைய கரம் பிடித்து விடத்த அவருடைய இளைய மகன் ஐயா மூத்த மகன் பேரறிஞர் அண்ணா, ரெண்டாவது மகன் நம்ம முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சட்டம் ஆக்கிட்டார். பெண்களுக்கு சொத்து சட்டம் ஆக்கிட்டார். பெரியார் கண்ட கனவெல்லாம் அவர் நினைவாக்கினார். அதில் 1-2 இருந்தால் அவர் மகன் ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு நினைவுபடுத்திக்கிட்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக இன்னைக்கு பெண்கள் டாக்டராக வந்துட்டாங்க, இன்ஜினியரை வந்துட்டாங்க, கலெக்டராக வந்துட்டாங்க, விமானம் ஓட்டணும். இதெல்லாம் யார் சொன்னது? ஆமையா? இதெல்லாம் சொன்ன இது செஞ்சது தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணி படிக்க வச்சு இன்றைக்கி எல்லாரும் இந்த முன்னேற்றத்துக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, பெண்களை எவ்வளோ கேவலப்படுத்தி வச்சுருந்தேன். இது மட்டுமா சொன்னார்? யாரும் தாய்மார்கள் இல்லை இருந்ததுன்னா தப்பு இல்லை, நான் தப்பாக சொல்லலை. தோழர்களே, நான் முடிக்க போகிறேன். பெண்களை கேவலப்படுத்தி நம்ம பெண்களை அது இயற்கையாக ஒரு மாத்தையில் 3 நாள் ஒதுங்கி ஒதுங்க தேவையில்லை. இப்போ யாரும் ஒதுங்குறதில்லை. ஒரு கழிவு இப்போ மூக்கு வருது, உடனே அதுக்கு ஒதுக்கி வச்சிருவேன். என் ஒரு பக்கம்லாம் அந்த காலத்தில் இதையும் கண்டிச்சார் தந்தை பெரியார். என்னடா காட்டு முறாட்டி, இதில் என்னடா திட்டுருக்கு? நல்லா பூரா ராத்திரி பூரா தின்னு விட்டு காலையில் போய் அப்படி சீட்டு போகிறேன், கையை வச்சு அதை சுத்தப்படுத்துகிற, அந்த கையை வெட்டி போட்டுறியா? மூக்கு சிந்துற, மூக்கு வருது சிந்து போடுற. அது மாதிரி இது ஒரு கழிவு பொருள், இதுக்கு எதுக்குடா அப்படின்னு இதில் யார்ப்பா பேசினா? ஆமையா? எந்த தலைமையும் பேசினார்? எல்லாம் சமமாக இருக்கணும். இன்றைக்கி பூரா வந்துருச்சு. அது மாதிரி விதவை தாலி இருக்கணும். இப்போ மனைவி புருஷன் கணவன் இறந்துட்டா தாலி இருக்கணும். விதவை பேர் விதவை அப்படின்னு வச்சுருந்தேன். அதுக்கு சொன்னார் விதவை என்ற கோலம் இருக்கக்கூடாது, மறுமணம் செஞ்சுக்கிறேன்னு. யார் சொன்னா? இவர் தான் சொல்லியிருக்கலாம். ஒருத்தர் 2 பேர். இவர் வீதி வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணவர் தந்தை பெரியார். பெரியார் என்ன சொன்னார்னு கேட்குறானே, என்ன செஞ்சாருன்னு. அவர் என்ன செய்யலை, எல்லாம் இவர் தான் செஞ்சார். பெண்களுக்கு சம உரிமை, சொத்துரிமை, விதவை திருமணம். இதுக்கு மட்டும் விதவை யாராவது புருஷன் செத்தவுக்கு வந்தாரு வைக்க, இந்தா விதவை வர்றா, முண்டைச்சி வர்றா, விதவை வர்றா. அதே சமயத்தில் பொண்டாட்டி சேர்த்துட்டு புருஷனை யாராவது இந்த விதவை வர்றேன், இந்த முண்டையை இப்போ வர்றேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அதுக்கு தான் நான் என்ன கேட்குறேன், அவங்களுக்கு மட்டும் விதவை கோலம்னு சொல்கிறீங்கல்ல. புருஷன் சேர்த்துட்டா, அப்போ பொண்டாட்டி சேர்த்துட்டா ஒத்த 10 மீசை எடுத்து விடு, தெரியணும்ல அடையாளம் அப்படின்னு நாங்கள் ஒரு வாதத்துக்காக கேட்குறது. தோழர்களே, அதனால் விதவை குலம் கூடாதுன்னாரு. எப்பவும் போல இருன்னாரு. எவ்வளோ பெண் உரிமைக்கு யார் இவரை விட பாடுபட்டவன்? இது மாதிரி ரொம்ப சங்கதி சொல்லிட்டு தெரியலாம். நான் அவ்வளோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த வருங்க அடுத்த நிகழ்ச்சி. ஐயா ஒரு கைக்குட்டை விடுங்க, கைக்குட்டை டவுல் துணி. நீங்கள் தானே, வாங்க 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 வாங்க. அப்படி மேலே ஏறிவாங்க, சும்மா மேலே ஏறிவாங்கய்யா. நம்ம ஏரியாக்காருங்க, வாங்க வாங்க வாங்க. ஆமாம், இவர் நம்ம ஏரியாவில் இருக்கிறாரு. இவர் நம்ம கட்சியில் இல்லைனாலும் ஒரு பெரியார் பற்றாளர். இவர் வந்திருக்கு, ஆர்வம் உட்காந்துருக்காரு. இதுங்கிறங்க இந்த இதில் ஏதாவது இருக்கா முதல்ல பாருங்கள், கையை விட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை இல்லை இருங்க, ஒன்றும் இல்லை. இந்த பையில் ஒன்றும் இல்லை, போடுங்க. இந்த கைக்குட்டியை போடுங்க. போட்டாச்சா? போட்டிங்கல்ல, சரி. இதில் ஏதாவது உங்களுக்கு நினச்ச பொருள் வரும் இந்த நாட்டில், அல்லது ஏதாவது ஒரு தலைவர் ஏதாவது வரட்டும், என்ன வருதுன்னு பார்ப்போம். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம்தான். தந்தை பெரியார் வாழ்க, அண்டை மணியம்மையார் வாழ்க, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி வாழ்க. எடுங்க எடுங்க, கைக்குட்டை என்னையா மாறுது? காட்டுங்க, எல்லாரும் காட்டுங்க. இங்கே வருங்க, கைக்குட்டையை போட்டார். இங்கே இருக்க, இதான் மாறிடுச்சு, படமாக வந்துருச்சு. இது மாதிரி அவர் கைக்குட்டை படமாக போச்சு. ஒரே பைதான். இப்போ போடுங்க. உங்கள் கைக்குட்டை வேணும்ல, முடிச்சிடுறேன். இந்த இருங்க, இதை
கை கட்டு வேணும்ல இருந்தால் வாங்கிட்டு போயிருங்க. மந்திரம்ல இந்த இருங்க, எடுத்துக்கோங்க. வந்துருச்சு. இது மாதிரி அதுபோல் அடுத்து இந்த தேங்காயில் ஒன்றும் இல்லை, தேங்காயை உடைக்கிறேன். இதிலிருந்து முடிச்சிருக்கேன். இதிலேருந்து உடைச்சா ரத்தம் வரும். உங்கள் குடும்பத்துக்கு கேடு கட்ட நேரம்னுவேன். நான் ரத்தம்லாம் வர வைக்கல. அதுக்கு 5000 10,000 வாங்கிட்டு மறுபடியும் தேங்காய் உடைப்பேன். மல்லிகைப்பூ வரும் இந்த இதில் இருந்து. நான் உங்களுக்கு மல்லிகை இது ஏதோ ஒரு பூ வருது, என்ன பூ வருதுன்னு பார்ப்போம். மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரம் தான். செவந்தி போகிறது, செவந்தி போகிறது. இது மாதிரி இதுதாங்க புட்டபர்த்தியில் சாய்பாபா செய்கிறாரு. எல்லாமே தந்திரம் தான் என்று கூறி தோழர்களே, ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே பேச்சாளர் பெருமக்கள்லாம் எல்லாம் வந்துட்டாங்க. அதனால் நான் ஒரு 2 நிமிஷத்தில் நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி தோழர்களே, இங்கே திராவிட கட்சி என்ன செஞ்சு, திராவிடம் என்ன செஞ்சுருந்தாங்களே, இன்றைக்கி திராவிடம் தாங்க நம்மளை தமிழில் பேச வச்சிச்சு. சமஸ்கிருதத்தை சேர்ந்து தான் பேசிக்கிட்டே இருந்தேன். அதை மட்டும் நான் ஒரு சுருக்கமாக சொல்லிக்கிறேன் 2 நிமிஷத்தில். தோழர்களே, பெரியார் தமிழை காட்டுமிராண்டின்னு சொன்னார். ஏன் சொன்னார்? அவர் சொன்னதெல்லாம் பின்னாடி இங்கிட்டு வெட்டிவிட்டு அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்கிறேன், முழுசாக சொல்கிறதில்ல. பெரியார் காட்டுமிராண்டி மொழி சொன்னார். எதுக்கு சொன்னார்? பாப்பா இங்கே தமிழை நீச பாஷைன்னு சொன்னாயா, சமஸ்கிருதம் தேவ பாஷையா, தமிழ் நீச பாஷைன்னா. ஒரு உதாரணத்துக்கு இந்த இருக்க சங்கராச்சாரி பூசைக்கு வேறு யாரும் இல்லை, தேவநாத பாவனர். தேவநாய பாவனர் பெரிய தமிழ் அறிஞர். தோழர்களே, தமிழுக்கு அவ்வளவு இலக்கணம் எழுதினவர். 174 பட்டப்பெயர் அவருக்கு. தந்தை பெரியார் கூட ஒரு 4-5 பேர் இருக்குது. வெந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், அறிவுலக மேதை, இப்படி ஒரு 5-6 பேர். 174 பட்டப்பேர் உள்ள தேவநாத பாவனார். அப்பேற்பட்டவர் இங்கே இருங்க. சங்கரை பற்றி எழுதியிருக்காரு. சங்கரமடத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக போயிருக்காங்க. அப்படி போகும்போது சங்கராச்சாரிய சீடர்கள் சொன்னாங்களாம், சாமி இப்போ தமிழில் பேச மாட்டார். ஏயா? தமிழ் அவர் பூசைக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பூசை முடிச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி தமிழில் சாமி பேச மாட்டார். அது நீச பாஷைன்னு சொன்னேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா, இதை தமிழை நீச பாஷை, அதை தேவ பாஷைன்னு சொன்னேன். அப்போ தாங்க சொன்னார், ஏய் கல் தோண்டி மண் தோண்டா காலத்துக்கு முன் தோண்டிய மூத்த தமிழ்னு சொல்றியே, காட்டு மிராண்டி காலத்தில் பேச முடியும்னு சொல்றியே, அந்த காட்டு மிராண்டி காலத்தில் பேசின மொழிடா, தமிழ் தாண்டா மொழி உலகத்துக்கு அப்படின்றதுக்காக சொன்னார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார்னா, அது அவர் சொன்ன மாதிரி 224 எழுத்து வச்சுருக்கேன். முதல்ல 500 எழுத்துக்கு மேலே இருந்துச்சு. அப்புறம் மடமலை அடிக்கிறெல்லாம் திருத்தி 200 எழுத்து வந்துச்சு. அப்போ தான் பெரியார் சொன்னார், 26 எழுத்தை வச்சு உலகத்தையே இன்றைக்கி அவன் ஆண்டுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ எழுத்து தேவையில்லை. வருங்காலத்தில் கணினி வரப்போகுது, கம்ப்யூட்டர் வரப்போகுது. 100 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னார் பெரியார். எப்பா ஆமையா, எந்த முப்பாட்டேன்னு சொன்னார், நாப்பாட்டேன்னு சொன்னார். கணினி வரப்போகுது, இந்த கொம்பு வெட்டுக்காம நகி இதெல்லாம் எட்ரானார். என்னடா காட்டு மிராண்டி காலத்தில் பேசுனதுவே பேசிக்கிட்டு இருக்கீங்களடா. விஞ்ஞானம் வளரப்போகுது. இதில் நல்லா கேட்டுக்கங்க, இந்த கம்ப்யூட்டர் ஐட்டம் 70 வருஷம் தான் ஆகுது. ஐயா 88 90 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், உலகத்திலேயே கணினியை பற்றி சிந்திக்காத நேரத்தில் சிந்திச்ச அறிவுலக மேதைய தந்தை பெரியார் சொன்னார், வரப்போகுதுப்பா. அப்போ இந்த கொம்பெல்லாம் இருந்தால் சரியாக வராது, இதெல்லாம் எடுங்க, சீர்படுத்துங்க அப்படின்றதுக்காக இன்னுமே அதவே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார்.
இதெல்லாம் விட்டுப்புட்டு காட்டுமன்னார் சொன்னார் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தோழர் எதுக்கு சொல்ல வர்றேன், தேவநாதப்பா என்னார் அப்படி புண்பட்டு சொல்கிறாரு. போனவுடனே ஐயா நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சங்கராச்சாரி சொன்னாராம், நலம்னு சொல்லாதீங்க, சேமமாக இருக்கேன்னு சொல்லுவோம், சேமமாக இருக்கேன்னு சொல்லுங்க. இது அவர் மட்டும் இல்லை, தமிழ் தாத்தா யாரு, ஊவேஷா சாமிநாத ஐயர், அவர் தமிழ் தாத்தா. அடே அப்பா உருகுறானி ஆமைய, எங்கள் தமிழ் தாத்தா, எங்கள் தமிழ் தாத்தா உண்டி வீட்டில் வச்சுக்கடா. கேளுங்க, இங்கே இருங்க, நாங்கள் அதுக்காக அவர் தமிழுக்கு பாடுபட்டதை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அந்த தமிழ் தாத்தா போய் பார்க்க போயிருக்காரு தேவநாத பாவனர் போயிருக்காரு. சாதாரண இல்லை, அவர் போகும்போது அதே மாதிரி தான் வணக்கம்னு சொன்னதுக்கு நமஸ்காரம்னு சொல்லுங்க. யார், தமிழ் தாத்தா, அவர் தாயா தமிழ் தாத்தா, நமஸ்காரம்னு சொல்லுங்க. நலமாக இருக்கீங்களா, சேமமாக இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை பூரா அதில் அவங்க விட்டு கொடுக்கல. தோழரே இதெல்லாம் மாற்றினார். இதெல்லாம் மாற்றி நம்ம ஆளுகளுமே சேர்த்து இங்கே ஐயா முனிசாமி ஐயா வந்திருக்கார் கிராமங்களில், வாங்க அதான் நமஸ்காரம் நம்ம தமிழர்களும் சொல்லுவாங்க, அதை தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நமஸ்காரம் வணக்கம் இதை பூரா மாற்றினது திராவிட இயக்கம். இதை சொல்லி முடிக்கிறேன்யா அழகு. திராவிட இயக்கம் தான். ஆமாம், இங்கே இருக்க மந்திரி அமைச்சர் ஆக்கினது யார், தந்தை பெரியாருடைய சீடர்கள் பேரறிஞர் அண்ணா 1967க்கு முன்னாடி மந்திரி, இவங்க வந்து தான் அமைச்சர் அப்படின்னாங்க. அங்கத்தினர் அப்படின்ற உறுப்பினருக்கு எம்எல்ஏ அங்கத்தினர், இவங்க வந்து தான் உறுப்பினர்கள் அப்படின்னு இருந்துச்சு. அது மாதிரி தீர்மானம் இவங்க தான் கொண்டாந்தாங்க. முன்னாடி என்ன பிரேரணை, நல்லா கவனிக்கியா, பிரேரணை தீர்மானம் அப்படின்னு. மசோதா சமஸ்கிருதம், சட்ட வடிவம் கலைஞர் ஆட்சியில், சட்ட வடிவம் திராவிட ஆட்சியில். இது மாதிரி எம்பிட்டோ சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி இப்போ இந்த கூட்டத்துக்கு தலைமையாக இருக்கின்ற தலைவர் அழகர் அவர்களே அப்போ எப்படி சொன்னேன், அக்ராசனர் அக்ராசனர் அதான் தலைவர். அதை வந்து திமுக ஆட்சி வந்த பின்னாடி தான், திராவிட இயக்கம் வந்த பின்னாடி தான் அக்ராசர் தலைவர் அவர்களே, அக்ராசனர தலைவர். காரியஸ்தர் செயலாளருக்கு, செயலாளருக்கு பேர் வச்சுருந்தேன். காரியஸ்தர் காரியமாக தாண்டா வேலையெல்லாம் பார்ப்பீங்க, காரியஸ்தர்னு வச்சேன், அது செயலாளர். பொக்கிஷதாரர் ஐயா, பொக்கிஷதாரர் காங்கிரஸ் பீரியடில் பொக்கிஷம், அதை மாற்றி சமஸ்கிருதம், அதை தூக்கி எறிஞ்சிட்டு பொருளாளர், மாவட்ட பொருளாளர் அவர்களே. இது எப்படி இருக்கு, பொக்கிஷதாரர். இது மாதிரி உள்ளச்சங்க சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே இங்கே சட்டசபையில் அதை தூக்கிக்கிட்டு வாய்மையே வெல்லும். என்ன எப்படி நூற்றுக்கணக்கில் சொல்லலாம். தமிழ் சமஸ்கிருதியும் தமிழோடவே வச்சுருந்தேன், அது மாதிரி வச்சுருந்து. இது மாதிரி காரிய கமிட்டி, செயற்குழு, இப்படி ஏகப்பட்ட சங்கதி சொல்லிட்டு போகலாம் தோழர்களே. இந்த மாதிரி தமிழையும் சமஸ்கிருதம் ஒன்றா வச்சுருந்தேன், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி சுத்தம் தமிழ் வந்துச்சு. அதைத்தான் இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி நமது முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகன் ஐயா சமூக நீதி காத்த சரித்திர நாயகர் எங்கள் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் பட்டம் வச்சார். சமூக நீதி காத்த சரித்திர நாயகர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா. தமிழில் பேர் வைக்கணும், பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைக்கணும், இந்த விளம்பர பலகையெல்லாம் தமிழில் வைக்கணும். ஏன்னா தமிழை அழிஞ்சிக்கிட்டு இருங்க தோழர்களே. ஐநா மன்றத்தில் ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். உலக மொழிகளில் பல மொழி அழிஞ்சிருச்சு, இப்போ அழியும் மொழிகளிலே தமிழும் ஒன்று. இதெல்லாம் புரிஞ்சுதான் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழில் பேர் வைக்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைங்க அப்படின்றார். பூரா வடமொழி பேராக மால் வைக்கிறேன் அப்படின்ட்டு தமிழில் பேர் வைக்கணுன்றார். இதைத்தாங்க தந்தை பெரியார் அவர் 2 கனவை அவர் நினச்சதெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துறதுனால தான் திராவிட கழகத்தின் சார்பில் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி விளக்க அடித்த சாதனை விளக்க இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றெல்லாம் நீங்கள் பார்க்கணும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.